அமிதாப் பச்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பாலிவுட் ஸ்டார்ஸ் எவர். 1993 அமிதாப் பச்சனுடைய எல்லா சொத்துகளும் இட் வாஸ் பேங்க்ரப்டட். பேங்க் வந்து கொள்முதல் பறிமுதல் பண்றதுக்காக வராங்க, எல்லாமே போச்சு. அமிதாப் பச்சன் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. இப்போ இந்த இடத்துல அமிதாப் பச்சனுக்கு உள்ளூர ஒரு பயம் இருக்கு. அதாவது எல்லாமே இழக்கிறோம், பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு, சொத்துகள் நம்மள கை விட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனா அதை விட காட்டிலும் மிக கொடூரமான ஒரு பயம் அவரை தொத்துது. என்னன்னா, என்ன மக்கள் மறந்துடுவாங்களோ, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்த இந்த கலையில் மனிதர்கள், மக்கள், என்னுடைய ஃபேன்ஸ், சக மனிதன் என்ன மறந்துடுவானோ, யாருமே தெரியாம லோல் பட்டு சீக்குப்பட்டு நான் செத்து போவேணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவரை தொத்துது. ஏன்னா அவர் நிறைய பேர் அந்த மாதிரி இறக்க பார்த்திருக்காரு. மறுபடியும் என்னால ஒரு மேடை ஏறியோ இல்ல ஒரு படத்திலோ நடிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த சொத்தை இழக்கும் பயத்தை காட்டிலும் இந்த பயம் அவருக்கு மிக பெரியதாக இருந்தது. அதாவது பயம் நமக்கு அல்டிமேட்டா சொல்ற ஒரு விஷயம், நம்ம எதை அதிகப்படியா காதலிக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட்ல உணர்த்தும். அப்ப இந்த பயம் அவருக்கு தொத்துது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கத்துல பிரச்சனைகள். ஒருத்தர் வந்து சொல்றாரு, பாருங்க ஃபாரின்ல Who Wants to Become a Millionaire அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதை இந்தியாவுல கொண்டு வர போறோம். 2000 ஆரம்பத்துல ஸ்டார் டிவி அப்படிங்கிற ஒரு சின்ன சேனல் நடக்குது. இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், பெருசா சொல்லிக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நடிக்கிறீங்களா, ஒரு எபிசோடுக்குங்கிற மாதிரி காசு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒத்துக்கிறார் அமிதாப் பச்சன். ஏன்னா மக்கள், மனிதர்கள், தன்னுடைய ரசிகர்கள் தன்னை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. பயம் உணர்த்தியது, பயத்தால் அறிந்த ஒரு விஷயம், பயம் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். Investment in securities markets are subject to market risks. Read all related documents carefully before investing.